வெல்கம் ஆன் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாஸ் எதுவும் சேர்க்காமலும் செய்யலாம், இல்லைனா சேர்த்தும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். நம்ம வந்து சாஸ் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 6 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸ்வீட் உள்ள ப்ரெட்டோ இல்லை இல்லாத ப்ரெட்டோ எது வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதாக வேணாம். ஒரு ப்ரெட்டை வந்து 6 பீஸாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் சுருங்கி வரும், அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் நம்ம கட் பண்ண ப்ரெட்டை அதில் சேர்த்து விட்டு லைட்டாக இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். நெய் வாசம் பிடிக்குன்றவங்க எண்ணெய்க்கு பதில் நெய்யில் கூட சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் வந்து இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு ரெண்டுமே வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் இதில் நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து விட்டு நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வதங்கி வர்றதுக்காக இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை வேணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு தேவையில்லைன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகட்டணும். இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை சேர்த்து விட்டு இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து உப்பு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி வதக்கும் போதே சேர்த்துருக்கோம். இப்போ எதுவும் உப்பு சேர்க்க தேவையில்லை, அந்த உப்போட அளவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு பிரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.